முன்னுரை. பணக்கார தந்தை, ஏழை தந்தை. இரண்டு தந்தையரை பெற்றிருந்தது இரண்டு முரண்பட்ட கண்ணோட்டங்களுக்குள்ளான விருப்பத் தேர்வை எனக்கு கொடுத்தது. ஒன்று ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம், மற்றொன்று ஒரு ஏழை தந்தையின் கண்ணோட்டம். எனக்கு இரண்டு தந்தையர் இருந்தனர். ஒருவர் பணக்காரர், மற்றொருவர் ஏழை. ஒருவர் உயர்ந்த கல்வி அறிவை பெற்றவராகவும் அறிவு கூர்மை நிறைந்தவராகவும் இருந்தார். அவர் ஒரு முனைவர் பட்டமும் பெற்றிருந்தார். தனது 4 வருட இளங்கலை பட்டப்படிப்பை 2 வருடங்களில் படித்து முடித்தவர் அவர். பிறகு ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகம், சிகாகோ பல்கலைக்கழகம் மற்றும் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகங்களில் முழுமையான கல்வி உதவித்தொகையை பெற்று தன் மேற்படிப்பை தொடர்ந்தார். என்னுடைய மற்றொரு தந்தை 8ஆம் வகுப்பை கூட பூர்த்தி செய்திருக்கவில்லை. இவர்கள் இருவருமே தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து வந்த போதிலும் அதில் ஒருவர் மட்டும் எப்போதுமே பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருந்தார். இன்னொருவர் ஹவாய் மாநிலத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரானார். ஒருவர் தான் இறந்தபோது தன் குடும்பத்திற்கும் நற்காரியங்களுக்கும் தன் தேவாலயத்திற்கும் கோடிக்கணக்கான டாலர்கள் பணத்தை விட்டு சென்றார். மற்றொருவர் ஏராளமான கடன்களை விட்டு சென்றார். இந்த 2 பேருமே வலிமையானவர்களாகவும் வசீகரமானவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தனர். இருவருமே எனக்கு ஆலோசனைகளை வழங்கினர். ஆனால் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆலோசனைகள் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. இருவருமே கல்வியில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் எனக்கு பரிந்துரைத்த படிப்பு வெவ்வேறாக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு தந்தை மட்டும் இருந்திருந்தால் அவரது ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கும் அல்லது நிராகரிக்க வேண்டியதிருந்திருக்கும். ஆனால் 2 தந்தைகளை பெற்றிருந்தது 2 முரண்பட்ட கண்ணோட்டங்களுக்கான விருப்பத் தேர்வை எனக்கு கொடுத்தது. ஒன்று ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம், மற்றொன்று ஒரு ஏழை தந்தையின் கண்ணோட்டம். அவர்களில் ஒருவர் கூறுவதை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது மறுப்பதற்கோ பதிலாக அவர்கள் இருவரும் கூறியவற்றை பற்றி நான் தீவிரமாக சிந்தித்தேன். அவற்றை ஒப்பிட்டு பார்த்தேன். பிறகு என் விருப்பப்படி தேர்ந்தெடுத்தேன். பிரச்சனை என்னவென்றால், பணக்கார தந்தை அந்த நேரத்தில் பணக்காரர் ஆகியிருக்கவில்லை. ஏழை தந்தையும் ஏழையாக ஆகியிருக்கவில்லை. இருவருமே அப்போதுதான் தத்தம் தொழில் வாழ்க்கையை துவக்கியிருக்கின்றனர். இருவருமே பணம் மற்றும் குடும்பம் குறித்து போராடி கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் பணத்தை பற்றி வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்டிருந்தனர். எடுத்துக்காட்டாக, ஒரு தந்தை பணத்தின் மீதான காதல்தான் தீயவை அனைத்திற்கும் மூல காரணம் என்று கூறுவார். இன்னொருவர் பணமின்மைதான் தீயவை அனைத்திற்கும் மூல காரணம் என்று கூறுவார். 2 வலிமையான தந்தைமார்கள் ஒரே நேரத்தில் என் மீது தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது சிறுவனாக இருந்த எனக்கு சிரமமாக இருந்தது. நான் ஒரு நல்ல மகனாகவும் அவர்கள் கூறுவதை கவனமாக காது கொடுத்து கேட்பவனாகவும் இருக்க விரும்பினேன். ஆனால் எனது 2 தந்தையரும் ஒரே விஷயங்களை என்னிடம் கூறவில்லை. அவர்களுடைய முரண்பட்ட கண்ணோட்டங்கள், குறிப்பாக பணத்தை பற்றி அவர்கள் கொண்டிருந்த வெவ்வேறு கண்ணோட்டங்கள், இரு துருவங்களாக இருந்தன. இது என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது. அவர்கள் இருவரும் கூறிக்கொண்டிருந்த விஷயங்களை பற்றி நான் ஆழமாக சிந்திக்க துவங்கினேன். நான் எனது தனிப்பட்ட நேரத்தின் பெரும் பகுதியை என்னிடம் நானே கேள்விகள் கேட்டுக்கொள்வதிலும் என் தந்தையர் கூறியதை நினைவுபடுத்தி பார்ப்பதிலும் செலவிட்டேன். அவர் ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று என்னிடம் நானே கேட்டுவிட்டு என்னுடைய இன்னொரு தந்தை கூறிய விஷயத்தை நினைத்து பார்த்து அதே கேள்வியை நான் மீண்டும் கேட்பேன். ஆமாம், அவர் கூறுவது சரிதான், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறுவது எளிதான காரியமாக இருந்திருக்கும். அல்லது தான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த கிழவருக்கு தெரியவில்லை என்று கூறி அவரது கண்ணோட்டத்தை நிராகரிப்பது எனக்கு எளிதானதாக இருந்திருக்கும். மாறாக, நான் அன்பு செலுத்திய 2 தந்தையரை நான் பெற்றிருந்தது நான் சிந்திப்பதற்கும் இறுதியில் எனக்கென்று ஒரு சிந்தனை முறையை தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்கு வாய்ப்பளித்தது. வெறுமனே ஒருவருடைய கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு பதிலாக இவ்வாறு சிந்தித்து தேர்ந்தெடுத்தது காலப்போக்கில் எனக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒன்றாக விளங்கியது. பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆவதற்கும் ஏழைகள் மேலும் ஏழைகளாக ஆவதற்கும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் கடன்களில் தத்தளிப்பதற்குமான காரணங்களில் ஒன்று பணத்தை பற்றி வீட்டில் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பள்ளிக்கூடத்தில் அல்ல என்பது. பணத்தை பற்றி நம்மில் பெரும்பாலானவர்கள் நமது பெற்றோரிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது பணத்தை பற்றி ஏழை பெற்றோர்களால் தங்கள் குழந்தைகளிடம் என்ன கூற முடியும்? அவர்கள் வெறுமனே ஒழுங்காக பள்ளிக்கு சென்று கடினமாக படி என்று கூறுகின்றனர். அக்குழந்தைகள் நன்றாக படித்து சிறப்பாக பட்டம் பெறக்கூடும். ஆனால் அவர்களிடம் ஓர் ஏழையின் பொருளாதார மனப்போக்கும் பயிற்றுவிப்பும் மட்டுமே இருக்கும்.
பணத்தை பற்றி பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். பள்ளிகள் கல்வியின் மீதும் தொழில்முறை திறமைகள் மீதும் தான் கவனம் செலுத்துகின்றனவே அன்றி பொருளாதார திறமைகள் மீது அல்ல. கல்லூரிகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற சாமர்த்தியமான வங்கியாளர்களும் மருத்துவர்களும் கணக்காளர்களும் தங்கள் வாழ்வில் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். பணத்தை பற்றி குறைவான பயிற்சி பெற்றுள்ள அல்லது எந்த பயிற்சியும் பெற்றிராத ஆனால் அதிகமாக படித்த அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் நாட்டின் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதுதான் நம் நாடு பெரும் கடனுக்கு ஆளாகி இருப்பதற்கு முக்கிய காரணம்.